பதஞ்சலி யோக சூத்ரா 4 பாதங்களை உடையது. இதுல முதல் பாதம் சமாதி பாதம். இந்த சமாதி பாதத்துல முதல்ல இருக்கக்கூடிய 11 சூத்திரங்கள தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல முதல் சூத்திரம் அறிமுகம் போல அமைக்கப்பட்டிருக்கு. முதல் சூத்திரத்துல அர்த்த, யோக, அணு, சாசனம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இவ்வளவுதான். அணுன்னா ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும். இந்த சூத்திரத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அணு அப்படின்னு சொன்னா அது ஃபாலோ பண்றது. நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய அணு 3 சொல்லினா அப்படிங்கிறது வந்து ஆட்டம். இங்க 2 சொல்லி நு அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அணு. யோகான்னு ஒரு வேர்ட் இருக்கு. யோகா பத்தி நம்ம அத பத்தி தான் படிக்க போறோம். அது டெஃபினிஷன் 2வது சூத்திரத்துல இருக்கு. இப்ப நம்ம அனுசாசனம். இப்ப இந்த யோகா பத்தின பாடம் துவங்குது. அவ்வளவுதான். இந்த முதல் சூத்திரம் பொறுத்தவரைக்கும் அ பெரிய சந்தேகங்களும், விளக்கங்களும் உங்களுக்கு நெறைய தேவைப்படாது. இதுதான் நம்ம யோகா அப்படிங்கிற இந்த யோக தர்ஷனம் அல்லது யோகா அப்படிங்கிற நம்ம பேசிட்டு இருக்கிற யோகா அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய ஒரு முழுமையான சூத்திரம். யோகः சித்தவருத்தி நிரோதः. யோகா பத்தி தான் பார்க்க போறோம். யோகாங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்ற முதல் சப்ஜெக்ட் அந்த வேர்ட். யோகா பத்தி தான் யோகா தான் இங்க ஹீரோ. சித்தவருத்தி நிரோதக 3 வார்த்தை தான் இருக்கு. அப்ப யோகாக்கான டெஃபினிஷனுக்கு 3 வார்த்தை தான். சித்தவிருத்தி நிரோதகம். நிரோதகம்னா நிறுத்துறது. அவ்வளோதான் நிறுத்த போறோம். எதை நிறுத்த போறோம்? விருத்தி. விருத்தின்னா எண்ணங்கள். விருத்தி என்றால் என்ன? எண்ணங்கள் தான் விருத்தி. அவ்வளவுதான். அப்ப இப்படி நினைவில் வச்சுக்கோங்க. எண்ணங்கள் உருவாகுவதை நிறுத்துவது. இந்த எண்ணங்கள் உருவாகுவதற்கு ஏதோ ஒரு அடிப்படை உள்ளார ஸ்டோரேஜ் இருக்கணும். பதிவு இருக்கணும். அந்த பதிவு இல்லாம எண்ணங்கள் உருவாகாது. அப்ப அந்த பதிவிலிருந்து எண்ணங்கள் உருவாகுது. அந்த உருவாகுற எண்ணங்களை நாம் நிறுத்துறது தான் யோகா. அல்லது எண்ணங்கள் உருவாகுவது நின்னு போயிடுச்சுன்னா, அதுதான் இறுதியான நிலை. இவ்வளவுதான் நம்மளுடைய விருத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இந்த விருத்தி தான் நமக்கான அடையாளங்கள். விருத்தி என்பது ஒன்று இல்லாமல் போய்விட்டால், நாம் அனுபவித்ததற்கு ஒன்றுமில்லை. அப்ப சித்த விருத்தி, நிரோதகா 3 வார்த்தை தான் இருக்கு. இது யோகா பத்தின டெஃபினிஷன்ல இருக்கு. யோகா அப்படிங்கிற வேர்டுக்கு நார்மலா நாமெல்லாம் இணைதல் அப்படிங்கிறதுல இதுக்கு முன்னாடி வகுப்புல பார்த்திருப்போம். அது இணையறதா, பிரியறதா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நமக்கு வந்து இப்போ சித்த, விருத்தி, நிரோதகா. சித்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம புலன்களால எந்த ஒன்றை அனுபவித்தாலும், ஒன்று கூட வீணாகுவதே இல்லை. அனைத்தும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. எப்படி பதிவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம காமனா இப்ப பயன்படுத்துற வார்த்தையில பயன்படுத்தணும். கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எல்லாமே பதிவாகிக்கிட்டே இருக்கும். அததான் நம்ம வந்து சித்தம்னு சொல்றோம். சித் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் மிகப்பெரிய வேர்டு. கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து கான்ஷியஸ், கான்ஷியஸ்னஸ், பியூர் கான்ஷியஸ்னஸ் அல்லது ஹையர் கான்ஷியஸ்னஸ். அது ஹையர் கான்ஷியஸ்னஸ்ங்கிறத பத்தி நம்ம அப்புறம் பார்க்க போறோம். இப்ப ஜஸ்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அதுல இருக்கு. இதான் சித்தம் அப்படிங்கிறது. இது ஒண்ணுதான் நம்மள அடையாளப்படுத்தக்கூடியது. இது அடுத்து 3வது சூத்திரத்துக்கு அடுத்து 4வது சூத்திரத்துல இத நமக்கு வந்து கிளியரா இத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த 3வது சூத்திரத்துல இதுக்கான பெனிஃபிட் இருக்கு. யோகா சித்த விருத்தி நிரோதமானா என்னவாகும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஆனா இந்த விருத்தி சாரூபியம் இதரத்ர இதுதான் நம்மளுடைய அடையாளமாக சொல்லப்படுது. இது என்ன அப்படின்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5ன் வகைதறிவான் கட்கே உலகு. வள்ளுவன் சொன்னது. சுவை சுவை தெரியும் தானே? அதெல்லாம் தெரியாமல்ல. சுவை தெரியும். எதுல அனுபவிக்கிறோம்? அதுக்கு ஒரு கருவி இருக்கு. சுவையை அனுபவிக்கிறதுக்கான கருவி இருக்கு. மூக்கு. அதானே? ம். மூக்குல சுவை வரும். அதுக்கப்புறம் ஒளி. பார்வை வருதுல்ல, வெளிச்சம் வருதுல்ல அது. அது கண்ணு எல்லாருக்கும் தெரியும். ஊறு
ஊரு ஓசை ஊருன்னா காதுல வர்றதா? எறும்பு காதுல ஊர்ந்து போயிரும், அதனால ஊரு. ஓசை காது. ஓசை காது. ஓகே. ஊரு தொடு உணர்வு. நாற்றம் சார். நாற்றம் நாக்கு. ம் இன்னர் சார். ஊருனா ஸ்கின் சென்சிட்டிவ். ஊருன்னா ஸ்கின். ஊறுதல். ஊறுதல்னா அழுத்தம் என்ற ஒரு உங்க கை அந்த தோல் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சென்சரி ஆர்கன். உடல் முழுவதும் கவரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சென்சரி ஆர்கன் தான் தோல். ஸோ சுவை அப்படின்னா நாக்கு மூலமா நம்ம சுவையை அனுபவிக்கிறோம். ஒலி அப்படிங்கிறது கண் பார்வையிலிருந்து அனுபவிக்கிறோம். ஊறு ஓசை. ஊருங்கிறது அழுத்தம், நம்மளுடைய ஸ்பரிசம், தொடு உணர்ச்சியை உணரக்கூடியது. ஓசை அப்படிங்கிறது வந்து காது கேட்கக்கூடிய கருவி, காதுல கேட்கக்கூடிய தன்மை. நாற்றம் அப்படிங்கிறது ஸ்மெல்லு என்றும் ஐந்தின் வகை தெரிவான் கற்கே உலகு. இந்த உலகம் இது ஒரு ஒரு பெரிய ஒரு மந்திரம் இது. இதை வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இறைநிலை இறைநிலை வந்து அசைவுக்கு வரும்போது, இறைவன் எதுவுமே இல்லாம இருந்து தன்மாற்றத்தால இறைவன் அசைவுக்கு வரும்போது 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து ஒரு விதமான ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி. இத நம்ம தமிழ்ல பயன்படுத்துற சாதாரணமான வார்த்தை சக்தி அப்படிங்கிறது. இந்த சக்திய நம்ம காந்தம்னு சொல்றோம். இந்த காந்தத்த நம்ம நேரடியா நம்மளால அனுபவிக்கவே முடியாது. இந்த ஒட்டுமொத்த இறைவனுடைய தன்மையை அனுபவிக்கிறதுக்கு 5 ஆல் மட்டும் அனுபவிக்க முடியும். அதுதான் இந்த 5 வகை தெரிவான். அவங்களுக்கு மட்டுமே இந்த உலகம். அப்ப இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ள நமக்கு தொடர்பு கொள்றோம் அப்படின்னா, இந்த 5ஐ தவிர வேற ஒன்றும் இல்லை. இத வந்து தன்மாற்றம் இறைவனுடைய காந்தம் தன்மாற்றம் அடைந்து தான் இந்த 5ஆக இருக்கு. இந்த தன்மாற்றத்தை தான் தன்மாத்திரைகள்னு சொல்லிட்டு இருக்கோம். சார் வாழ்க வளமுடன். 5 ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஆமாடா. ஸ்கிரீன் ஷேர்ல இல்லையா? விருத்தி சாரூபியமா தான் இருக்கு. ஆமா. அதுதான் இருக்கு. விருத்தி சாரூபியம் தான் இருக்கு. திருக்குறள் வேணுமா? திருக்குறள் ஓசை வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறது. 5 இந்த 5 தன்மாத்திரைகளும் இறைவனுடைய தன்மாற்றத்தால இந்த உலகுல இருக்கக்கூடியது. உலகம் அப்படின்னு வந்தா ஜாக்கிரத அவஸ்தை. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த உலகத்துல அனுபவிக்கும் போது இந்த 5ஐ கழித்து விட்டால் என்னவாக மீதி இருக்கும்? உங்களுடைய உணர்வுகள் எது இருக்கும்? இந்த 5ம் உணரப்படவில்லை என்றால் நம்மளுடைய அடையாளம் தான் என்ன? நம்முடைய அனுபவங்கள் தான் என்ன? இந்த 5ம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் விருத்தி சாரூபியம். சாரூபியம்ங்கிறது அடையாளப்படுத்தக்கூடியது. ஐடென்டிஃபிகேஷன். நம்ம தொடர்பு கொள்றது. விருத்தி சாரூபியம். இதரத்திரன்னா அதர்வைஸ். அப்ப அதர்வைஸ் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இருக்கிறது சொல்லக்கூடியது. ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். திரஷ்டு ஸ்வரூபம் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் அல்லது ஓன் ஸ்வரூபம். ஓன் ஸ்வரூபம். ஸ்வரூபங்கிறதே ஓன் தான். ரூபங்கிறது நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஓன் ஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேள்வியை உருவாக்கினார் ரமண மகரிஷி. அந்த கேள்வியோட உலகத்துல ஒரு பெரிய கேள்வி இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சா எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சிடும். அந்த கேள்வி என்னன்னு எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஓரளவுக்கு எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஞான யோகத்தினுடைய அடிப்படையான ஒரு கேள்வி. நான் யார் அப்படிங்கிறது. அந்த நான் யார் என்ற கேள்விக்கு வார்த்தையில பதிலாக இங்க இருக்கிறது தான் ஸ்வரூபம். ரியலா ரியலைஸ் பண்ணதோ நீங்க அந்த ஸ்வரூபத்துல இருக்கிறதோ அல்ல. இங்க வார்த்தையில இருக்கு. ஏன்னா நீங்க அந்த ஸ்வரூபத்துல ஒடுங்கி போனா இங்க வேலை கிடையாது. இங்க சூத்ரா கிளாஸ்ல உங்களுக்கு வேலை கிடையாது. கான்செப்ட் அளவுல வார்த்தை அளவுல இங்க பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதான் ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம்ங்கிற வேர்டு
ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தகுதி மனிதனுக்கு மட்டும் உண்டு. அதுல ரொம்ப ரேர் பீப்புள்ஸ். போன வாரம் எடுத்த வகுப்பிலே சொன்னேன். எவ்வளவு பேர் முயற்சி பண்ணுவாங்க, அதுல எவ்வளவு பேர் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கீதையிலிருந்து எடுத்தோம். சரி, இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஓன் ஸ்வரூபம் அப்படிங்கிறது. நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் நமக்கு தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ண போறோம். அந்த முயற்சி என்ன அப்படின்னா, அதான் யோகா பயிற்சி. அந்த யோகா பயிற்சியில் என்ன பண்ண போறோம்னா, சித்த விருத்தியை நிரோதம் பண்றதுக்காக முயற்சி பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப நமக்கு சித்த விருத்தியை நிரோதம் பண்ணா இந்த நிலையை அடையிறோம் நம்ம. இதுதான் யோகாவோட நிலை. இதுதான் இறுதி. இதுதான் ஃபைனல். இந்த 3வது சூத்திரமும் பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய 196வது சூத்திரமும் ஒரே கருத்து தான் சொல்லுது. கடைசியா இறுதியா சொல்றது அதுதான். அப்போ அவர் எப்படி வந்து கொடுத்திருக்காரு? எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. அந்த ரிசல்ட்டை சொல்லிட்டு அது இல்லைன்னா விருத்தி சாரூபியம் இதரத்திர, அதான் இதரத்திர, அதர்வைஸ் நீங்க இந்த யோகா நிலையை அடையலைன்னா, நீங்க அந்த நிலையில் இல்லைன்னா இந்த நிலையில இருப்பீங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம்? விருத்தி நிலையில இருக்கோம். 5 புலன்களை அடிப்படையாக கொண்டு இந்த உலகை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். வள்ளுவன் சொன்னவாறு நம்ம பர்ஃபெக்டா இருக்கோம், அவ்வளவுதான். இப்ப இந்த விருத்தி இந்த இடத்துல வந்து விருத்தி மொத்தம் வந்து 5 இருக்கு. எண்ணங்களை தொகுத்து அவைகளை 5 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்ச தையகா 5 வகைப்படும். இந்த விருத்திகளுக்கு கேரக்டர் உண்டு. அது என்ன கேரக்டர்னா, டிவல் கேரக்டர் இருக்கு. கிளிஷ்டா விருத்தி அல்லது அக்லிஷ்ட விருத்தி. கிளிஷ்டா அப்படிங்கிற வேர்டு ஒன்றும் இல்லை, கிளேசம் அப்படிங்கிறதான். கிளேசம் அப்படின்னா நமக்கு பாதிப்புகளை உருவாக்கக்கூடியது அல்லது துன்பங்களை துயரங்களை கொடுக்கக்கூடியது, இவ்வளவுதான். அப்ப இதுல அக்லிஷ்ட விருத்தியை பத்தி நமக்கு பெரிய வேலை அங்க ஒன்றும் கிடையாது. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத எதையும் நாம டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். என்ன சீண்டாத இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. அப்படிதானே? அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்து இந்த கிளிஷ்டா விருத்திகள் எல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் கொடுக்கக்கூடியது. அதை பத்தி தான் இப்ப என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் நிரோதம் பண்ண போறோம். ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் தான் நமக்கு இனிமேல் அவர் டீட்டெயிலா கொடுக்க போறாரு. முதல்ல இந்த விருத்திகளை நம்ம வந்து காமனா இந்த கிளிஷ்டா அக்லிஷ்டாங்கிறது ஒரு காமன் கேரக்டரை சொல்றது விருத்தியை பத்தி. அந்த விருத்திக்கு ஒவ்வொரு விருத்தியும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்டு. முதல்ல அந்த 5 வகையான விருத்திகளை வந்து இன்னைக்கு நம்ம விருத்திங்கிற வேர்டு ஒரு டெக்னிக்கல் வேர்டு. பதஞ்சலி மகரிஷி பயன்படுத்தின வேர்டு. இந்த வேர்டு இன்னைக்கு நாம அதை வந்து என்னவா பயன்படுத்துறோம், எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம ஆங்கிலத்துல மைண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த மைண்டோட சேஞ்சஸ், அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதை நம்ம வந்து அளவிட முடியக்கூடிய அளவுக்கு நம்ம விஞ்ஞானத்துல வளர்ந்திருக்கிறோம். இந்த மனம் என்ற ஒரு மாபெரும் ரகசியம். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா இந்த மனசுதான். மனம் இல்லாத மனிதர்கள் இல்லை, மனதை முழுமையாக அறிந்தவர்களும் இல்லை. இந்த மனதை நம்மளால அளவிட முடியக்கூடிய அளவுக்கு நாம விஞ்ஞானத்துல வளர்ந்திருக்கோம், அறிவியல்ல வளர்ந்திருக்கிறோம். அந்த அறிவியல் ஆராய்ச்சியில நம்ம அளந்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல அது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறோம் அப்படின்னா அதனுடைய அலையை வந்து வச்சு சொல்றோம். பீட்டா, உங்களுடைய மைண்ட் வந்து பீட்டா வேவ்ல இருக்கு, ஆல்பா வேவ்ல இருக்கு, தீட்டால இருக்கு, டெல்டால இருக்கு அப்படின்னு. இந்த பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா அப்படிங்கிறதெல்லாம் இஇஜி, எலக்ட்ரோ என்செபலோகிராஃபி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா நம்மளால அளவிட்டு கொள்ள முடியும்.
இந்த பீட்டா வேவ்ஸ் வந்து 14 to 40 பேர் செகண்ட் அப்படிங்கிறது அது சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, சைக்கிள்ஸ் பேர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அலையக்கூடியது, எவ்வளோ அதிர்வுகளை உருவாக்குது அப்படிங்கிறது. இந்த அதிர்வுகளை நம்ம ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹெச்ஜெட் அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த ஹெர்ட்ஸ் வந்து குறைய குறைய அலை நீளம் அதிகமாகும். இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிறதுல ஹெர்ட்ஸ் தான், அதிர்வுகளை தான் எடுத்துக்கிறோம். அதிர்வுகள் அதிகமாக அதிகமாக அதிர்வுகள் அதிகமானதுன்னா அலை நீளம் குறையும். அதிர்வுகள் குறைய குறைய அலை நீளம் லாம்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அது ஒரு விதமான ஃபிசிக்ஸில் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய குறியீடு. இப்போ நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், மன அலை அதிர்வுகள் வந்து குறைய குறைய நம்மளுடைய மனமானது சாந்தமாகுது அப்படிங்கிறது. இதை அந்த காலத்துல மகரிஷி வந்து மனாஸ் அப்படின்னு வச்சிருந்திருக்காரு. நம்மளுடைய மைண்ட் அப் டு பிரத்யாகாரம் வரைக்கும், புலன்கள் எல்லாம் கட்டுப்பட்டு உள்ளார நிக்கிற வரைக்கும் இதை வந்து மனசு அப்படின்னு தான் வச்சிருக்காரு. இந்த உடலில் ஏதாவது ஒரு இடத்தை மனமானது ஹோல்ட் ஆகி அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல மைண்ட் வந்து ஹோல்ட் ஆகி நிக்குது அப்படின்னா அதை வந்து தாரணா அப்படின்னு ஒரு வேர்டை வந்து மகரிஷி பயன்படுத்தியிருக்காரு. இந்த தாரணா அப்படிங்கிறது வந்து தியானத்தில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அந்த இடத்துல உங்களுடைய மனசுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னா அதுக்கு சித்தம்னு பேர் வச்சிருக்காரு. சித்தா. தியானா அப்படிங்கிற நிலையில நம்மளுடைய மனதுக்கு என்ன பேருன்னா பிரத்யா அப்படிங்கிற பேர். அதனுடைய வேவ்ஸ் வந்து குறைஞ்சு வந்துட்டே இருக்கு, அதிர்வுகள் குறையுது. சமாதி அப்படிங்கறத சத்துவா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி அவரோட அந்த காலங்கள்ல அவர் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே சூத்திரா இருக்கு, பின்னாடி நம்ம சூத்திர படிக்க போறோம். அப்ப மனஸ், சித்தா, பிரத்யே, சத்துவா அப்படிங்கிறதுலாம் 4 ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இத குணங்களின் அடிப்படையில பிரிச்சா எப்படி பிரிக்கிறது? 3 குணங்களின் அடிப்படையில. ரஜஸ், தமஸ், சத்துவ அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. முக்குணங்கள். இந்த 3 குணங்கள் தான் அடிப்படை. 3 குணங்கள் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை இந்த பிரபஞ்சத்துல. இங்க படைக்கப்பட்டு இருக்கிறது எல்லாமே இந்த 3 குணத்தின் அடிப்படையில தான் இருக்கு. இதை அடிப்படையாக கொண்டு மோதா, க்ஷிப்தா, விக்ஷிப்தா, ஏகாகிரதா, நிருக்தா அப்படின்னு ஒரு 5 ஸ்டேட். இது மகரிஷி பதஞ்சலி சூத்திரங்கள்ல குறிப்பிடப்படலை, இந்த மோதா, க்ஷிப்தா, விக்ஷிப்தா அப்படிங்கிறதுல. இந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதின வியாசர் மகரிஷி அவரோட கமெண்ட்ரியில இருந்து இந்த வார்த்தைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. ரஜோகுணம், தமஸ் குணம், இந்த 2 தான் மெயினா வந்து நம்மளுடைய நேரங்கள் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்குது. இந்த 2 குணங்கள் வந்து அதிகமான நேரங்களை நம்ம ஆக்குபை பண்ணிக்குது. ஆனா அந்த குணங்களுடைய தன்மையை வச்சு நம்ம பார்த்தோம்னா, கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தமஸ், ரஜஸ், சத்துவம் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. தமோகுணம் அதிகமாகவும் ரஜகுணம் அதை விட கம்மியாகவும் அதை விட ரொம்ப கம்மியா சத்துவ குணமும் இருக்கும்போது அதை நம்ம மோதா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த லைன்ல ரெட்ல போட்டிருக்கு தமஸ் அண்ட் சத்துவம், இப்படி போட்டிருக்கு ரஜஸ், இப்படி போட்டிருக்கு. இப்படி ஒரு காம்பினேஷன். அதாவது தமஸ் அப்படிங்கிறது இருட்டு, சத்துவம்ங்கிறது பிரகாசம் அல்லது அறிவு, ஞானம், அஞ்ஞானம். இது ரெண்டும் ஞானமும் அஞ்ஞானமும் ஒரே இடத்துல இருக்க முடியுமானா இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஞானம் வந்தா அஞ்ஞானம் மறைந்து விடும், வெளிச்சம் வந்தா இருள் நீங்கிவிடும். இருள் சூழ்ந்து கொண்டால் வெளிச்சம் மறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அல்லது வெளிச்சம் இல்லாத இடத்து தான் இருள் சூழ்ந்துரும். இதுதான் தமஸ் அண்ட் சத்துவம். இது ரெண்டும் ஒன்னா வராது, இப்படி ஒரு காம்பினேஷன் வராது. இந்த ரஜஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது 2 காம்பினேஷன் இருக்கு. ரஜஸ் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய தமஸ், சத்துவத்தினுடைய அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா க்ஷிப்தா. ரஜஸ், சத்துவம், தமஸ் அப்படிங்கிறது விக்ஷிப்தா. க்ஷிப்தாவோட விசேஷமானது. ரஜஸை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சத்துவம். சத்துவம் தமஸ் வராது, சத்துவம் ரஜஸ், ஃபைனலா கடைசியா கொஞ்சமா இருக்கிற தமஸ். இப்படி ஒரு காம்பினேஷன் தான் ஏகாகிரத ஸ்டேட்.
மனம் முழுமையாக அமைதியா இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனம். இந்த ஸ்டேட்ட அடையறதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்றோம். இதுதான் விருப்பப்படுறதும் கூட. எல்லாருக்கும் விருப்பம் இதுதான். இந்த ஏகாக்கிரத நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, மனதினுடைய சுவாபம் என்னவோ, அதனுடைய பழக்கம் என்னவோ, அது கீழ இருக்கக்கூடிய சித்த, விசித்தாவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் மூதால போய் நிக்கும். இந்த மாதிரி 3 குணங்களால் ஆன விருத்தி ஐந்து வகையான விருத்திகள்னு சொன்னோமே, அந்த 5 வகையான விருத்திகளுக்கு பேர் வச்சிருக்காரு. பிரமாண விருத்தி, விபர்யய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. யாராவது ஒருத்தரை புடிச்சு சிக்க வைக்கலாமா இங்க? புதுசா வந்திருக்கிறவங்கள? இங்க சுரேஷ் ஐயன் ஒருத்தர் இருந்தாரு. சுரேஷ் ஐயா அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். ம். அப்படி நான் சொல்றதை திருப்ப சொல்லுங்க. பிரமாண பிரமாண விபர்யய விபர்யய விகல்ப விகல்ப நித்ரா நித்ரா மிருத்தயः. ஸ்மிருதயः. வெரி குட். பிரமாண விருத்தி, பிரமாண விருத்தி, விபர்யய விருத்தி, விபர்யய விருத்தி, விகல்ப விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. ஸ்மிருதி விருத்தி. மொத்தம் எத்தனை இருக்கு? 5. 5 இருக்கு. இந்த வகுப்பு முடியிற வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கெல்லாம் காமெடி பீஸு. நீங்க தான் மாட்டுனீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து சிக்காத வந்து சிக்கினது நீங்க மட்டும்தான். மீதி எல்லாரும் ஓரளவுக்கு பதஞ்சலி புஸ்தகத்துல அடிபட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தெரியும்னு நம்புறேன். இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதான். ஓகே. நடுவுல உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீங்க கோச்சிக்க கூடாது. சரியா? சரி. ஓகே. இப்ப இந்த 5 வகையான விருத்தி இருக்கு. பேர் வந்து இப்போ பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. இதெல்லாம் நம்ம தமிழ்ல பேர் வச்சோம்னா, இந்த பிரமாண விருத்தி அப்படிங்கிறது வந்து ரியலா என்ன இருக்கோ, அது அப்படியே நமக்கு தெரிஞ்சதுன்னா, நமக்குள்ளார தெரிய வைக்கக்கூடிய உணர்வு அல்லது கான்ஷியஸ் அல்லது விருத்தி அல்லது எண்ணங்கள். ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. நாம ரியலைஸ் பண்றதுக்கு நம்மளுடைய மனம் அப்படி கூட வச்சுக்கோங்க. என்ன இருக்கோ, அது அப்படியே காட்டக்கூடிய ஒரு விருத்தி. உண்மை அறிவை அப்படியே குடுக்கறதுனால அதுக்கு பிரமாண விருத்தின்னு பேரு. அதுல நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அதுக்கு பிரமாணம்னே பேரு. பிரமாணம் இருக்கா அப்படின்னா, எஸ் பிரமாணம். பிரமாணம்னா அது வந்து முடிஞ்சுது. அதுல வந்து சந்தேகப்படுறதுக்கு மாற்றம் இல்லாதது, பொய் இல்லாதது. விபர்யய விருத்தி அப்படி ஆப்போசிட். அதனோட உண்மை அது என்ன சொல்ல வரதோ, அந்த சொன்ன அந்த நிலையில அதால நிக்க முடியாது. அப்போ அது வந்து மாற்றத்துக்கு ஒரு எது கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் என்ன காட்டுதோ அது மாறிடும். நம்முடைய எண்ணம் நாம என்ன ஃபர்ஸ்ட் உணர்றோமோ அது உண்மையே இருக்காது. இப்ப நம்ம படிக்கும்போது நமக்கு ஏற்படுற புரிதல் மாதிரி. அடுத்து விகல்ப விருத்தி. கற்பனை விருத்தி. வாழ்நாள் முழுவதும் முக்காவாசி நேரம் இதுல தான் போயிட்டு இருக்கும். இதுலயே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இந்த கற்பனையில போகாத மீதி நேரம், இந்த கற்பனையில நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி இருக்கக்கூடியது இந்த விகல்ப விருத்தி. விகல்பங்கிறது எதிர்காலத்தை பொறுத்து. எதிர்காலத்துக்காக இது எடுக்கிற வடிவம். இந்த கற்பனையில இன்னொன்னு கலந்துக்கும். எதிர்காலத்தை நினைச்சு இந்த விகல்பம் இருக்கிறதுனால இது கவலையை கொண்டு வந்து நிறுத்தும். நமக்கு கவலை அப்படிங்கிற ஆன்சைட்டியை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது. அப்படி இல்லைன்னா இந்த மனம் இன்னொரு பக்கம் ஜம்ப் ஆயிடும். அது எங்க அப்படின்னா அது ஸ்மிருதி விருத்தி, நினைவு விருத்தி. இறந்த காலங்களை பத்தி மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும்.
இந்த மனமானது இந்த இரண்டில்தான் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்மிருதி விருத்தி அப்படிங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்ட்ரெஸ், கடந்து போன விஷயங்களை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு இந்த உலகத்துல வேதனைப்படுற மனிதர்களை எடுத்து கணக்கெடுத்தால், வேதனையோட இல்லாத மனிதர்கள், வேதனைப்படாத மனிதர்கள் என்று யாரும் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கஷ்டங்களை சொல்லி சொல்லியே கொஞ்சம் அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை விடுவித்துக்கும். இன்னும் சில இடங்கள் இருக்கு. அந்த கஷ்டங்களை சொல்றதுல ஒரு சுகம் அனுபவிக்கிறதும் ஒரு உண்டு. அப்ப இந்த மனமானது இந்த ஸ்மிருதி விருத்தியில இருந்ததுன்னா, அது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ். நடந்ததை வச்சுதான் எங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல மகரிஷி ஒரு இடத்துல இது கடைசியில ஒரு இது கொடுக்குறாரு. விட்டுருங்களேன் அப்படிங்கிறாரு. கெஞ்சுறாரு, விட்டுருங்களேன். என்ன பண்றதுன்னு விட்டுருங்களேன், அவ்வளவுதான். எதை விடுறது? இப்ப மனிதனுக்கு என்ன பிரச்சனைன்னா, எதை பெறுவது, எதை பெற்றால் சுகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் கவனம் எதுல அப்படின்னா, பெறுவதில் தான் கவனமாக இருக்கிறோம். இதை பெற்றால் சுகமா இருக்கும், அதை பெற்றால் சந்தோஷமா இருக்கும், எதை பெறுவதனால் நம்முடைய சந்தோஷம் முழுமையடையும் என்பதற்காக கணக்கு போடப்படுகிறது. அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு இருக்கின்றோம். எதை பெற்றுவிட்டால் மனம் சந்தோஷத்தில் நிலைக்கும் என்பதில்தான் அனைவருடைய பிரயத்தனமும் இருக்கிறது. இங்கே மகரிஷி பதஞ்சலி, உனக்கு விடுவதற்கு தெரியவில்லை என்றால், விடுவதற்கு தெரியலனா உங்ககிட்ட சந்தோஷம் நிலைத்து நிற்காது. விடுவதற்கு தெரியவில்லை என்றால் எவ்வளவு பெற்றாலும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. இதுதான் அவரோட சூத்திரம். அதுக்கு தடையா இருக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த விகல்ப விருத்தியும் ஸ்மிருதி விருத்தியும் தான். இந்த ரெண்டையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு விருத்தி ஒண்ணு இருக்கு. பாவம், நித்ரா விருத்தி. அப்ப மட்டும்தான் கொஞ்சம். இந்த நித்ரா விருத்திக்கும் என்னன்னா, நித்ரா விருத்திக்கு போறதுக்கு முன்னாடி, நித்ரா விருத்தியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உறக்கத்துல ஒரு விருத்தி இருக்கு. இப்ப என்னன்னா, உறக்கத்துக்கு நம்ம போறதே இல்லை, விடுறதே இல்லை. மனதளவுல பண்ற டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணு. அது கொண்டு போய் நம்மள சொப்பனத்துல கொண்டு போய் விட்டுரும், கனவுல கொண்டு போய் விட்டுரும். இல்லைன்னா நிறைய சாப்பிட்டு கொண்டு போய் மயக்கத்துல விட்டுரும். நம்ம பாடி பிசிக்கல் அண்ட் மென்டல் 2 கான்செப்ட்ல இந்த உறக்க விருத்தியை ஒழுங்கா அனுபவிக்க மாட்டோம். அப்போ இந்த நித்ரா விருத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க பெரிய வேலை கிடையாது. அதை அப்படியே விட்டுருவோம். இப்ப நமக்கு 2 வேலை தான். ஒண்ணு விகல்ப விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. இது 2 ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்முடைய மனமானது முக்காலங்களில் 3 காலங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, மனதை இறந்த காலத்தில் வைத்துக் கொள்வதா, நிகழ்காலத்தில் வைத்துக் கொள்வதா, இல்லை எதிர்காலத்தில் வைத்துக் கொள்வதா? எல்லாரும் சொல்ற பதில், நிகழ்காலத்தில் மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். நிகழ்காலம் என்பது எவ்வளவு நேரம்? அடுத்த கேள்வி கேட்கணும். நிகழ்காலம் என்பது எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இதுக்கு முன்னாடி போன நேரமானது 1 மணி நேரம் போயிடுச்சு. எதிர்காலம்னு எடுத்துக்கிட்டா அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் இருக்கு. எதிர்காலத்துக்கு எவ்வளவு வேணா நீங்க நீட்டலாம். இறந்த காலத்துக்கு எவ்வளவு நேரம் வேணா காலத்தை நீட்டலாம். நிகழ்காலத்துக்கு எவ்வளவு நேரம் தான் இருக்கு? 1 நிமிஷம் நேரமா? இல்ல ஒரு நொடி பொழுதா? ஒரு நொடின்னா அடுத்த நொடின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அடுத்த நொடி நம்ம கிட்ட வரும்போது, அது நிகழ்காலத்துல நின்னுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற நொடி எதிர்காலம். நீங்க நிகழ்காலம்னு நினைக்கும் போதே அது இறந்த காலமா மாறிடுது. அப்ப நிகழ்காலம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப மனதுக்கு 2 தான் சாத்தியம் இருக்கு. இறந்த காலம் அல்லது எதிர்காலம்.
இந்த எதிர்கால நிகழ்காலத்துக்கு நடுவுல கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக பண்ற ஒரு பயிற்சி தான் தியான பயிற்சி. அதுக்கு எப்படி போகணுங்கிறதுக்காக தான் இந்த 5 விருத்திய கொண்டு வந்திருக்காரு. இந்த 5 விருத்தியில பிரத்யக்ஷமான உண்மையை வந்து நம்மளுடைய அறிவு பிரமாண விருத்தியில உண்மையான அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியது புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள். 5 சென்சரி ஆர்கன் மூலமாக என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து பெறுவது தான் இந்த பிரமாண விருத்தி. அது 3 பகுதியா இருக்கு. பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம். 3 வகையில் இதை நம்மளால பெறலாம் அப்படின்னு சொல்ல முடியுது. ஒன்று பிரத்யக்ஷமான உண்மை, புலன்கள் மூலமா அனுபவிக்கிறது. அனுமானம், இதை வந்து புலன்கள் மூலமாக பாதி தான் அனுபவிக்க முடியும். மீதி பாதியை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சில ஃபார்முலா, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு நீங்க அதை ஃபில் பண்ணிக்கணும். தெரிந்த ஒன்றை வைத்துக்கொண்டு தெரியாததை நீங்க முழுமைப்படுத்திக்கணும். அவ்வளவுதான். அதுதான் அனுமான விருத்தி அப்படிங்கிறது. ஆகமா அப்படிங்கிறது வந்து இது நம்பிக்கையின் அடிப்படையில நம்மளுடைய புரிதலை முழுமைப்படுத்திக்கிறது. முன்னோர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு அனுபவித்தவங்க சொன்னதை வச்சுட்டு இந்த 3ம் நமக்கு இந்த பிரமாண விருத்தி கீழே வருது. இதுல நமக்கு எதை பெரிய வேலை இருக்குன்னா இதெல்லாம் வேலை கிடையாது. இது மோஸ்ட்லி இதுதான் நம்மளை ஆக்குபை பண்ணும். மித்யா ஞானம், விபர்யக மித்யா ஞானம். பேர்லயே வந்துச்சு, அது மித்யா ஞானம், அவ்வளவுதான். உண்மையான ஞானம் கிடையாது, பொய்யான ஞானம். தத்ரூப பிரதிஷ்டம்னா கிடையாது, அதத்ரூப பிரதிஷ்டம். அது தத்ரூபமான உண்மையை வந்து வெளிப்படுத்தாது, அதத்ரூபத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். என்ன ஒரிஜினலா இருக்கோ அதை அப்படியே மாத்தி வேற விதமா கொடுக்கறது அதத்ரூப பிரதிஷ்டம், இவ்வளவுதான். இப்படி ஒரு விருத்தி இருக்கு. சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்ய விகல்பக. விகல்ப விருத்திக்கான வார்த்தைகள் இவ்வளவுதான். சப்த ஞான அப்படின்னு 2 வேர்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு வார்த்தையை நீங்க இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல படிக்கிறது அது யூஸ் ஆகும். சப்தார்த்த ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க மைண்ட்ல போட்டு வைக்கணும். சப்த அர்த்த ஞான, இந்த 3ம் உங்களால பிரிக்க முடியாது. ஆனா இந்த 3 பகுதியும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. பேச பேச அந்த சப்தமானது, நான் பேசுற சப்தங்கள் உங்களுக்குள்ளார வந்து அது ஒரு அர்த்தத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் சப்தார்த்த ஞானத்தின் அடிப்படையில் ஒரு பொருள் இல்லைனாலும் கூட அங்க இருப்பது போல் நமக்கு உணர வைக்கிற விருத்தி தான் இந்த விகல்ப விருத்தி. இதுதான் கற்பனை விருத்தி அப்படின்னு பேரு. இதுலதான் மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. சப்த ஞான அனுபாதி. வஸ்துன்னா பொருட்கள், சூன்யம்னா இல்லை. பொருள்கள்ல கிடையாது, எந்த வஸ்தும் கிடையாது. வஸ்துக்கள் இல்லாம நாம அனுபவிக்கிற விருத்தி தான் விகல்ப விருத்தி. உறக்க விருத்திக்கு டெஃபினிஷன் அபாவ, பாவிக்கிறது கிடையாது. பிரத்யம், பிரத்யம்னா உள்ளுணர்வா நம்ம அனுபவிக்கிற அனுபவம். வெளிப்படையா 5 புலன்களை கொண்டு அனுபவிக்கல, ஆனா உள்ளார இருந்து அனுபவிக்கிறோம், அதுதான் பிரத்யம் அப்படிங்கிறது. ஆலம்பனா, அதன் அடிப்படையில ஒரு விருத்தி இருக்கு. அந்த விருத்திக்கு நித்ரா விருத்தின்னு பேரு. அனுபூத விஷய, அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் அடையாம அப்படியே வர்றது ஸ்மிருதி விருத்தி. இந்த 5 விருத்திகள் இதெல்லாம் என்ன பண்றது? இந்த விருத்திகள் எல்லாம் என்ன செய்வது? கண்டுபிடிச்சாச்சு. 5 வகையான விருத்திகள் இருக்கு. இன்றைக்கு பாடம் 11 ஸ்லோகம், 11 சூத்திரங்கள் வரைக்கும் தான். இதே நாளை வகுப்புல இந்த விருத்திகளை என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து 2வது சூத்திரத்துல அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? என்ன பண்ண சொல்லியிருக்காரு?
நிரோதம் பண்ண சொன்னார். நிரோதம் பண்ண சொல்லியிருக்காரு. வெரி குட். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு உங்களுக்கு வகுப்பு பொறிச்சா போதும். 5 வகையான விருத்திகள் இருக்கு. இந்த விருத்திகள்ங்கிறது வேற எதுவுமே இல்லை, நம்மளுடைய அடையாளங்கள். இந்த விருத்தி எல்லாம் இல்லாமல் போய்விட்டால் நமக்கு அடையாளம் என்பது இல்லை. உடல் அளவில் மற்றவங்களுக்கு நம்முடைய உடல் அடையாளமாக இருக்கும். மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு நம்முடைய பிசிக்கல் பாடி அடையாளமாக வேணா இருக்கலாம். நமக்கு நாமே அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எது அப்படின்னா அது விருத்தி தான். நான் இருக்கிறேன் என்ற எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கக்கூடியதே இந்த விருத்திகள் தான். இந்த விருத்திகளை எல்லாம் கிளாசிஃபை பண்ணி இதை நாம பிரித்து வச்சிருக்கோம். இதை என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நிரோதம் பண்ணணும். அதற்கு ஒரு டூல் வழிமுறை சொல்றாரு. அந்த டூல் தான் அபியாசம், வைராகியம். 2 டூல் இருக்கு. அபியாச வைராகியத்தில் இருக்கக்கூடிய அந்த வைராகியம் என்ற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தினது. மனிதன் கிளிஷ்டா என்பதை நிவர்த்தி செய்து அக்லிஷ்டம் துன்பம் இல்லாத நிலையை பெறுவதற்கு 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 எதையெல்லாம் பெற்றால் அந்த நிலையை பெறலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இங்க மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நீ பெறுவதற்கு என்பதை விட்டுவிட்டு எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று முயற்சி செய். அவ்வளவுதான். ஒண்ணா நீ உங்ககிட்ட இருக்கிறத கழிக்க ட்ரை பண்ணு. எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். எனக்கு இது வேண்டாம் 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 என்று ஒதுக்கணும். வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்க ஒதுக்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வேண்டாவதையாக போயிடும். அதெல்லாம் நம்ம கிட்ட நிற்காது, நிலைத்து நிற்காது. எதை வேண்டும் வேண்டும் என்று சேர்க்கிறோமோ சேர்க்க சேர்க்க சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு பெயரும் கிளிஷ்டா என்றுதான் பெயர். ஸோ மகரிஷி ரொம்பலாம் போட்டு குழப்பல, ரொம்ப வெரி கிளியர். விருத்திகளை இருக்கு. இந்த விருத்திகளை எஸ் அதெல்லாம் நேச்சர், இயல்பா மனமானது இயங்கக்கூடியது. அது இயல்புல அப்படி இயங்கினாதான் அது மனம். அப்படி இருந்த அது அதனுடைய நேச்சர் அப்படிதான். 3 குணங்களின் அடிப்படையாக கொண்டு சிப்தா, மோதா, விக்ஷிப்தா, ஏகாகிரதா இந்த ஸ்டேட்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம நிரோதம் பண்ண போறோம். ஏன்னா நிருத்த ஸ்டேட்டுக்கு போகணும். அது இருக்கிற வரைக்கும் நமக்கு துன்பம் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னா, சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா கழிக்கிறதுக்கு பாருங்கிறாரு. அவ்வளவுதான். ஒரு குட்டி கதையில சொல்லுவாங்கல்ல, ஒரு குருஜி கிட்ட ஒருத்தர் போயிட்டு, எனக்கு இன்பம் இந்த மாதிரி ஏதோ ஒரு துன்பம் இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, அதுக்கு ஏதாவது விடை சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரும் போயிடுறாரு. போயிட்டு திருப்பி அடுத்த நாள் பார்க்குறாரு. அடுத்த நாளும் அதே மாதிரி தான் சொல்றாரு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன், இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளைக்கு நான் உனக்கு விடை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் அடுத்த நாள் வரும்போது இவர் சொல்றாரு, வரும்போது பதில் கேட்க அந்த நேரம் பார்த்து குருஜி ஒரு தூணை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு. இவர் கேட்குறாரு, சுவாமிஜி நான் கேட்ட கேள்வி விட்டு நீங்க தூணை கண்டுபிடிச்சு நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தூணை விட்டுட்டு வந்தாரம்மா. அவர் சொன்னாரம்மா, தூணை நான் விட்டுட்டேன். அது மாதிரி தூணை எப்படி நான் விட்டுட்டு வந்தேன்னா, அந்த மாதிரி துன்பத்தை நீ விட்டுரு. துன்பம்லாம் ஒன்றை பிடிச்சிக்கல, நீ தான் துன்பத்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு. நீ தான் துன்பத்தை பிடிச்சிட்டு 3 நாளாக வந்துட்டு போயிட்டு இருக்க. தூணு தூணா தான் இருக்கு, நான் விட்டேன் பாரு, தூண் அது பாட்டு இருக்குது. என்னையே தூண் கட்டி பிடிச்சிருக்கு, நான் தானே தூணை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன், அது மாதிரி தான் நீயும் பிடிச்சிருக்கிற அப்படின்னு. ஸோ இந்த உலகத்தில் நம்மளை பிடிச்சது எதுவும் இல்லை, நாம தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். அது எத்தனை எத்தனை வகையில் வேணா நியாயப்படுத்திக்கலாம். அது இல்லாமல் எப்படி இருக்க முடியும், உறவுகள் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும், பணம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும். எஸ், எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்னு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்போ அதை வச்சு சந்தோஷமெல்லாம் இருக்கணும். அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம். எதுக்காக வச்சுருக்கோம்? சந்தோஷத்துக்காக தானே வச்சுருக்கோம்.
அது ஏன் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது? தன் இயல்பில் அதால சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஏனால் அதற்கு நம்முடைய ஸ்வரூபம் வரைக்கும் போக முடியாது. மனம் எப்பொழுது தன்னுடைய ஸ்வரூபத்தில் ஒடுங்கி போகிறதோ அப்பொழுது மட்டுமே ஆனந்தத்திற்கு வழி உண்டு, இன்பத்தில் நிலைத்திருக்க முடியும். இதுதான் பேசிக், ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். அதனால நமக்கு பழக்கத்தால நம்மளால விட முடியலன்னா அதற்கு பதஞ்சலி யோக சூத்திர காரணம் இல்லை. பதஞ்சலி யோக சூத்திரா படிச்சும் எனக்கு துன்பம் வருது அப்படின்னா அதுக்கு பதஞ்சலி யோக சூத்திரா காரணம் அல்ல. பதஞ்சலி யோக சூத்திராவை குறை சொல்லக்கூடாது. பதஞ்சலி யோக சூத்திரா கிளியரா தான் இருக்கு. விடுவதற்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அடுத்தது சொல்றாரு, அடுத்து சொல்ல வர்றாரு. ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாரு. 2 சூத்திரம் தான் நச்சுன்னு. எதை எதை விடணும் 2 பகுதியை பிரிச்சாரு. இதை வெட்டினா இப்படி இருப்பேன், இதை வெட்டினா இப்படி இருப்பேன், அவ்வளவுதான். உலகியல் விஷயத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, உலகியல் விஷயத்தையும் அப்படி இருக்கு. இந்த 2 பிரிச்சிருக்காரு. பரம் அபரம் 2 பிரிச்சு அதை விடுவதற்கான வழி சொல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 5 விருத்திகள், அது சிம்பிளா நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறது நம்முடைய எண்ண அலைகள், அவ்வளவுதான். உருவாகின்ற எண்ணங்களை 5 வகையா கிளாசிஃபை பண்ணலாம். இந்த எண்ணங்களுக்கெல்லாம் சில கேரக்டர் இருக்கு. எண்ணம் ஏற்கனவே பதிவுல இருந்து வெளிப்படும். அது எங்க வேணா போகும், எப்ப வேணா திரும்ப திரும்ப வரும். அது சுதந்திரமானது. நீங்களா முயற்சி பண்ணி சில எண்ணங்களை உருவாக்க முடியும். நீங்க உருவாக்காத மீதி நேரத்தில் அது இஷ்டத்துக்கும் உருவாகும். இவ்வளவுதான். ஸோ அப்ப இஷ்டத்துக்கும் உருவாகுது அப்படின்னா அதுக்கு 2 தான் சான்ஸ். ஒண்ணு அனுபவித்த அனுபவங்கள்ல இருந்து கொண்டு வந்து உங்களை அள வைக்கிறது. இன்னொன்னு அல்றதுக்கான சாத்தியக்கூறை தேடி கொண்டு வந்து கொடுக்கிறது, கற்பனை விருத்தி, விகல்ப விருத்தி. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஏற்கனவே நிகழ்ந்த நிகழ்வுகள், அதுல இருந்து பயம், அதெல்லாம் கொடுக்கும். இந்த விருத்திகள் எல்லாமே நம்மளுடைய மனதினுடைய நிலைகளை சொல்லக்கூடியது. இந்த விருத்தி சில நேரங்கள்ல நமக்கு இன்பமாக இருப்பது போலவும் பல நேரங்களில் துன்பமாக இருப்பது போலவும் இந்த அதிர்வலைகள் உருவாகுது. இதுதான் அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 உணர்வுகளுக்கு இந்த தன்மாத்திரைகள் அப்படின்னு சொன்னோம் பாருங்க. அதுக்கு அதுவும் இந்த பிசிக்கல் பாடியில நாம் இருக்கும்போது நமக்குள்ள உணர்ச்சிகள் எல்லாம் உணர வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு மூளை. இந்த மூளையோடையும் இந்த தன்மாத்திரையை உணர வைக்கிறதுக்கு நடுவுல மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் மனசு அப்படின்னு சொல்றோம், மைண்டுன்னு சொல்றோம். இதெல்லாம் யார் அனுபவிக்கிறது அப்படின்னா நானுங்கிற அகங்காரம். நான் என்ற அகங்காரம், உள்ளாரக்கூடிய மனம், அதுக்கு உள்ளார தீனிகளை கொடுக்கக்கூடியது சித்தம். இதை அனலைசிஸ் பண்ணக்கூடிய புத்தி. மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் டேக்கிங் ரெஸ்ட். அந்த புத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர் எப்பொழுதும் ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பார். எப்பொழுதும் முழித்துக் கொண்டிருப்பார் அகங்கார். இந்த புலன்களோட மோதி மோதி மூளையோட தொடர்பு கொண்டு உணர்வுகளை கொடுத்துட்டே இருக்கிறது மனம். இப்ப இந்த அந்த கரணங்கள்னு சொல்லக்கூடிய அகங்கார், புத்தி, மனம் இதெல்லாம் மறைபொருளாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு சப்போர்ட் பண்றது நம்முடைய புறக்கருவிகள் இருக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம போன வகுப்பெல்லாம் பார்த்த நம்மளுடைய கருவிகள், அகக்கருவிகள், புறக்கருவிகள். புறக்கருவிகள் 10, அகக்கருவிகள் 4. இந்த 14 கருவிகள், இந்த 14 கருவிகள் தான் இப்பொழுது நம்மளுடைய அனுபவமாக, வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 14 கடந்து விட்டால் நம்முடைய ஒரிஜினல் ஸ்வரூபம், அவ்வளவுதான்.
இது சாங்கிய பிலாசபி இது கூட சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா பதஞ்சலி மகரிஷியும் அதை தான் சப்போர்ட்டுக்கு எடுத்திருக்காரு. திருஷ்டா திருஷ்ய சம்யோகம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாரு? திருஷ்டான்னா என்ன, திருஷ்யம் என்ன அப்படின்னா அது எல்லாம் போய் பார்த்தா சாங்கியால தான் இருக்கு. எங்கேயே இருக்கட்டும், இப்ப நமக்குள்ளார இருக்குல்ல, அவ்வளவுதான். அப்ப நமக்கு 5 விருத்திக்கு எது ஆதாரம்? அப்ப சித்தம்னு ஒரு வேர்டு இருக்கு. இதெல்லாம் அனுபவிக்கிறது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டு அகங்காரங்கிறத நாமளே பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அந்த கரணங்கள் 4ல நீங்க பேரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. முதல்ல பேரை பிடிச்சிட்டு தொங்குவோம், வார்த்தைகளை பிடிச்சு தொங்குவோம். அப்புறம் அதுக்கான அர்த்தத்தை கொடுத்துரும். அதுவே அகங்கார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சித்தம், புத்தி, மனஸ், 4. 4த்துக்கும் அப்படி எனக்கு தெளிவா விளக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் அவசரமும் ஒன்றும் இல்லை. தெரிஞ்சுன்னு நினைச்சுக்க வேண்டாம். அது 4 அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியாது. 4 வெவ்வேறு இல்லை. ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அது ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அப்ப இந்த மனஸ், புத்தி, அகங்கார், சித்தம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தீங்கன்னா, இப்ப நாம பேசுற பேச்செல்லாம் உள்ளார பதிவாயிட்டு இருக்கு. அதுக்கு பேரு சித்தம். அது ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கு, அது புத்தி. அது ஸ்டோரேஜ். இப்ப நான் பேசுறதெல்லாம் கொண்டு வந்து பேசுற நடுவுல சில கற்பனைகளை கொண்டு வந்து இணைச்சு கொண்டு வந்து கொடுக்கும். மூளையில ஏற்கனவே ஒரு அனுபவத்துல கொண்டு போய் கொடுக்கும், அது மனசு. இதெல்லாம் யார் அனுபவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பீங்க. தான் என்ற தன்னுணர்வோட அகங்கார். இதெல்லாம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த அந்த கரணங்கள் சொல்லக்கூடிய 4ல ஒன்று செயல்படனாலும் உங்க அனுபவங்கள் முழுமையா இருக்காது. ஆழ்ந்து உறங்கும் போது எல்லா அந்த கரணங்களும் பொய் ஸ்வரூபத்தில் ஒடுங்கிவிடும். முதல்ல வெளிப்படுறது அகங்காரம் தான். ஃபர்ஸ்ட் முழிச்சு வெளியே வரும். அதை தொடர்ந்து அது பின்னாடி மனசு, அதுக்கு பின்னாடி அனுபவங்கள் எல்லாம் வெளியே வந்து மனம், அகங்கார், புத்தி, சித்தம் என்பதை பற்றின உங்களுடைய புரிதலை நீங்கள் இப்பொழுது சொல்லலாம், அல்லது அதை பற்றி கேள்வி கேட்டு நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். அந்த கரணங்கள் 4ஐ பற்றி அறிந்து கொண்டால் அடுத்து நம்ம அவர் கொடுத்திருக்கிற டூல்ஸ் ஆராய்ச்சி பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 4ம் யாருக்காவது புரியவில்லை என்றால் இன்றைய வகுப்பில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலன்னா உங்களுடைய கேள்வி கேட்டு சரி பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. சார் வாழ்க வளமுடன் சார். வாழ்க. சார் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கள பார்த்துருப்போம், திருப்பி அவங்கள இப்போ பார்க்குறோம். அவங்க ஞாபகம் நமக்கு மனசுல வருது. இது எங்க போய் சார் ஸ்டோர் ஆகும்? இது சித்தம் எடுத்துக்கடையா, இல்ல மனசுல பதிஞ்சிருக்க பதிவு எடுத்துக்கடையா? இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஸ்டோரேஜ் எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகும்னா, ஸ்டோர் ஆகிற இடங்கள் 4 இடத்துல ஸ்டோர் ஆகுமா. ஒன்று உங்களுடைய சென்சரி ஆர்கன், உங்களுடைய புலன். கண்ணு மூலமா பார்த்துருந்தா கண்ணு மூலமா உங்களுக்கு அந்த கண்ணுல அது பதிவா இருக்கும். கண்ணு இல்லாதவன் ஒருவனை கண்டுபிடிச்சி அவன் தொட்டு பார்த்து மீண்டும் அதை தொடும் போது இதுதான் அப்படின்னு அடையாளப்படுத்துவான், ஞாபகப்படுத்துவான். அப்போ அவனுடைய சென்ஸ் ஆர்கன் தொடு உணர்வுன்னு சொல்லக்கூடிய தோல்ல அவனுடைய உணர்வா ஸ்டோர் ஆகும். நீங்க எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அது தொடு உணர்வா தோல்ல பதிவாகும். அல்லது நீங்க பேசுற வார்த்தையை மட்டும் வச்சுட்டு ஒருத்தன் கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னா அவன் பேசுற சவுண்டை மட்டும் வச்சு இன்னார்தான் பேசணும்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ 5 சென்சரி ஆர்கன்ல பதிவாகுது. 1 சரியா? ஓகே சார். 2வது, இந்த அனுபவம் எல்லாம் ஒரே இடத்துல 5 புலன்கள்ல தனித்தனியா ஸ்டோர் ஆகிறது மட்டும் அல்லாம இது இந்த புலன்கள்ல ஸ்டோர் ஆகிறத மனம் தான் நடுவில் இருக்கக்கூடிய பாலம், மூளைக்கும் புலன்களுக்கும் நடுவுல. இந்த சென்சரி ஆர்கனுக்கும் மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாலம் மனசு. இது சரியான நேரத்துக்கு இதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கு பேரு மூளைன்னு பேரு.
ஓகே மூளையில கொண்டு போய் அது ஒரு மூலையில போட்டு வச்சிரும். மூளையோட ஒரு பகுதியில எங்கேயாவது கொண்டு போய் போட்டு வைக்கும். இது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். ஓகே இது இல்லாம நம்மளுடைய கருமையம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, ஜெனடிக் சென்டர். அதுல போய் ஸ்டோர் ஆகும். இந்த கருமையத்துல ஸ்டோர் ஆகிறது எப்பவுமே இருக்கும். இந்த மூளையில ஸ்டோர் ஆகிறது மூளை அழிஞ்சு போன உடனே இது அந்த ஸ்டோரேஜ் அழிஞ்சு போயிடும். சில ஓகே அதிர்வுகளால அந்த ஸ்டோரேஜ் ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ். அது இதுல இருந்து மூளை அழிஞ்சு போச்சுன்னா அது போயிடும். 4வது வான்காந்தத்துல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வான்காந்தத்துல ஸ்டோர் ஆகிறது தான் இப்ப நான் பேசுற சப்தம் எது மூலமா உங்களை வந்து சேர்ந்திருக்கு? நீங்க கேட்ட எர்த் கேள்வி கனெக்ஷன் எனக்கு மூலம் எப்படி வந்துச்சு? ஐஸ் அண்ட் இயர்ஸ் சார். அது வான்காந்தத்துல தான் வந்துச்சு. இந்த வான்காந்தத்துல நான் பேசின சப்தமானது ஸ்டோரேஜ்ல இருக்கும். இத நமக்கு 3வது பாதம் போய் படிக்கும்போது இதெல்லாம் படிப்போம். அதீத அநாகத ஞானம். இது வரைக்கும் நடந்த எல்லா தகவல்களையும் உங்களால எடுத்துக்க முடியும். இந்த வான்காந்தத்துல இருக்கும். 2 கை தட்டினீங்கன்னா ஒரு ஓசை உருவாகும். கை தட்டுறதுக்கு முன்னாடி இந்த சப்தம் எங்க இருந்தது? இந்த வான்காந்தத்துல ஒளிஞ்சிருக்கு. இறைவெளியில கலந்திருக்கு. தட்டும் போது உருவாகுது. திரும்ப அதிலே கரைஞ்சுக்குது. இது மாதிரி எல்லா நிகழ்வுகளும், எல்லா விஷயங்களும், எல்லா அனுபவங்களும் அதுல பதிவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வான்காந்தத்தை பத்தி. இந்த 4த்துல பதிவாகும். நீங்க அனுபவித்த அனுபவம் மூளையை பயன்படுத்தி, மனசை பயன்படுத்தி, எந்த புலனை பயன்படுத்தி ஒரு நபரை நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களோ அதனுடைய ஆழத்தை பொறுத்து, அதனுடைய வேகத்தை பொறுத்து அது மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கும். 1 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தவர் உங்களை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு போயிருந்தாருன்னா அவர் உங்களால மறக்கவே முடியாது. பார்க்கும்போது அவங்க ஹாய் காளீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க பேர் உங்களுக்கு மறந்து போகும். அப்ப அதனுடைய வேகத்தை பொறுத்து. அவரு மீண்டும் மீண்டும் ஒரு தடவை ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் பதிவாகிறதுனால அதுவும் சீக்கிரமா வெளியே வரும். மூளை செல்களில் இருந்து வெளிப்படுவது எளிதானது, அதே நேரத்துல ரொம்ப கடினமானதும் கூட. ஸோ மூளையில எவ்வளவு நீங்க மனதை துணை கொண்டு பண்றது இது. ஸோ மனாஸ் அப்படிங்கிற ஒரு மனஸ் என்ற அந்த கரணம் இந்த ஸ்தூல சரீரமாகிய புலன்களும் உள்ளாரக்கூடிய மூளையிலையும் இது முன்னும் பின்னும் பாலமாக இருந்து பதிய வைக்கிற பதிவு தான் இப்ப நம்ம நினைவு அப்படின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். இது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு சார். எல்லா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் முகம் மறந்து போச்சு. அவங்க அந்த பொண்ணோட முகம் மட்டும் டக்குன்னு ஞாபகம் வருது. அதனால கேட்டேன், இது ஏன் மறக்கலை எனக்கு அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ நீங்கள் அந்த வேகம் சொல்றது அர்த்தம் எனக்கு இப்போ தான் சார் புரியுது. ஆமா. ஸோ மூளை செல்களை தாண்டி அதெல்லாம் வந்து நம்மளுடைய இப்போ புலன்கள் அப்படிங்கிறதுல உதாரணத்துக்கு கை விரல்ல ஒரு பகுதியை நீங்க தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கை விரலோட நுனியில ஒரு பொருளை தொடுறீங்க. இதுதான் ரியலைஸ் பண்ணிடுறீங்க. அப்ப இந்த கை விரல்ல இருக்கக்கூடிய தோலுக்கு அது வந்து புரிஞ்சுக்கிச்சு. இதுல வந்து இந்த தோல்ல இருக்கக்கூடிய செல்லுக்கு அந்த பதிவு உருவாயிடுச்சு. ஒரு நாள் காய் வெட்டும் போது இல்ல பென்சில் சீவும் போது இந்த ஸ்கின் வந்து அறுத்து வெளியே போயிடுது. புது செல்லு உருவாகுது. புதுசா வந்த செல்லுக்கு இந்த கையில இருக்க தோல் அந்த பழைய பொருளை போய் தொட்டா இதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். தெரியும் சார். அப்ப நீங்க தான் மேல தெரிஞ்சது அறுத்து போட்டீங்களா? எப்படி தெரிஞ்சது? ஏன்னா தொட்ட இடத்துல இருந்து மூளை வரைக்கும் எங்க வரைக்கும் போச்சு அத்தனை இடத்துல இந்த பதிவு வச்சுட்டு போயிருக்கு. அதுல இருந்து ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல் டெவலப் ஆகும்போது ஒரு செல் உருவாகி அழியுது. நம்ம உடம்பு 6 மாசம் உடம்பு 6 மாசம் முன்னாடி இருந்த உடம்பு இன்னைக்கு கிடையாது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லா செல்லும் மாறிடுச்சு. ஆனா நினைவுகள் இருக்கு. ஏன்னா அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு பொண்ணோட நினைவு மீண்டும் மீண்டும் வருதுன்னா அந்த பொண்ணோட நினைவுகள் இருக்கக்கூடிய செல்லு அந்த மெமரிய புதுசா உருவாகிற செல்லுக்கு அத்தனை கேரக்டரும் என்னென்னலாம் ஸ்டோரேஜ் இருக்கோ அதெல்லாம் திரும்ப அடுத்த செல்லுக்கு புதுசா கொடுத்துட்டு தான் அந்த செல் அழிஞ்சு போகும். பதிவுகளை கேரி ஓவர் பண்ணிட்டு தான் அது அழிஞ்சு போகும். இதுதான் விஷயம். அழிஞ்சு போகும். ஒரு செல் அழிஞ்சு போகுதுன்னா அது எதுவுமே எடுத்துட்டு போகாது. பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறது மட்டும் தான் அழிஞ்சு போகும். இந்த பேசிக் கான்செப்டை தான் ஒரு இடத்துல வள்ளுவன் சொல்லியிருக்கேன். அந்த திருக்குறளை உங்களுக்கு நாளை வகுப்புல நான் சொல்றேன். இந்த பிசிக்கல் பாடியில அனுபவிக்கிற அனுபவங்கள் எல்லாம்
உங்களுக்கு இந்த பிசிக்கல் பாடி அழிஞ்சு போனாலும் நீங்க செய்கிற அறம் மட்டும் அழிஞ்சே போகாது. அது அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஆகும். ஓகே சார். அதனால அறத்தை வந்து நமக்கு இளமையா இருக்கேன்னு நினைச்சிட்டு பண்ணாத. வயசான காலத்துல நம்ம அறம் பண்ணிக்கலாம்னு நினைக்காத. நீ இப்போ ஒருத்தே ஃபாலோ பண்ணு. ஏன்னா இந்த உடல் அழிந்து போன பிறகும் இருக்கும். இந்த உடல் அது மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மெமரியை. அடிக்கடிக்கு எது மூவ் ஆகுதோ அது உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. அந்த பொண்ணோட ஞாபகம் வருது. ஓகே ஓகே. இதே வந்து கார்த்திகை சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. பள்ளிக்கூடத்துல ஒரு பொண்ணு அடிக்கடி ஞாபகம் வருதுங்க ஐயா அப்படின்ட்டு. காலேஸ்வரிமா ஒரு பொண்ணு ஞாபகம் வந்தா என்ன, வரலன்னா என்ன? என்ன கார்த்திகையா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் இதுல சப்கான்ஷியஸ் எங்க வரும்? கருமயம்னா சப்கான்ஷியஸா? ஆஹா. சப்கான்சியஸ்ங்கிறது நம்மளுடைய சயின்ஸ்ல நம்ம பயன்படுத்துற ஒரு வேர்டு. கான்சியஸ் சப்கான்சியஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம விழிப்பா இல்லைனாலும் நம்ம கவனிக்கலைனாலும், இப்ப நான் சொன்ன எல்லா வார்த்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா கவனிக்க கிடையாது. உங்க மூளை இருக்கு, நடுவுல மனம் இருக்கு, காது ஒண்ணு இருக்கு. இந்த மூணுத்துக்கு நடுவுல கரெக்டான கம்யூனிகேஷன், கரெக்டா எல்லாருமே அட்டென்ஷன்ல இருந்தா இது போய் ஸ்டோர் ஆகும். மூளை வேலையே வந்து அவுட் ஆஃப் செஷன் இல்ல வேற வேலையை வெளியில போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். வேற நான் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கேன், வேற கற்பனைக்கு வேற எங்கேயோ போயிடும் அது. ஏன்னா 1 மணி நேரம்லாம் ஒரு மூளையெல்லாம் ஒரு இடத்துலலாம் டைரக்ஷன் பண்ணாது. இது நம்மளுடைய மைண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணாது. அது அலைஞ்சு அலைஞ்சு ஓடிடும். அதே வெளியே ஓடி போன டைம்ல கூட அந்த மனதினுடைய அடித்தளமானது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதான் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது. நம்ம கான்சியஸ்ங்கிறது விழிப்பா இருக்கிறது. சப்கான்சியஸ்ங்கிறது அந்த கான்சியஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய அடித்தளமானது. அந்த அடித்தளமான சப்கான்சியஸ்ல இருக்கிறத சில நேரங்கள் உங்களால ரிவர்ஸ்ல எடுக்க முடியும், சில நேரத்தில் எடுக்க முடியாது. வகுப்பை நிறைவு செய்யலாம். சார்